ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருபியோ நம. எம்பெருமான் சிவபிரானுடைய திருவிளையாடல்களை எல்லாம் திருவிளையாடல் புராணம்னு நமக்கு இப்படி ஒரு மாலையா கோர்த்து கொடுத்திருக்க பரஞ்சோதி முனிவர் ஸ்டேட்டவே அவர் விளையாட்டுக்குள்ள போல. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஒரு காவியம்னு பண்ற போது அதுக்குன்னு சில லட்சணங்கள் எல்லாம் பெரிவா சொல்லியிருக்கா. அது ஒரு கவிகள் ஒரு புலவர்கள்னா அவ பண்ற ஒரு காவியம் ஆதி காவியமா எடுத்துட்ட ஒரு ராமாயணம் எடுத்துட்டாலும் சம்ஷேம ராமாயணம்னு சுருக்கி முன்னாடி சொல்லியிருக்கார். இது மாதிரி ஒன்னொன்னுத்தையும் தான் என்ன சொல்ல போறோம், எதை பத்தி சொல்ல போறோம், அது எப்படிப்பட்டது, அதோடைய வர்ணனைகள் என்ன அப்படின்னு சொல்லிதான் கடைசியில சப்ஜெக்ட் வருவா. அவ வர்றதுடைய ஒரு அழகே அது தனி. நம்ம அது அதை ரசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரசனை இருந்தாதான் ரசிக்க முடியும். நம்ம கூட திருவிளையாடல் புராணத்துல பாக்கறச்ச ஒரு 2 பாடல்கள் முன்னாடி என்ன பார்த்தோம்னா, நிறைய பேர்லாம் இவரை பாக்கிறதுக்காக காத்துன்னு இருக்காங்க. அப்படி ஒரு பாடல் கூட நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்திரன் முதலான தேவர்கள், அப்புறம் மகாவிஷ்ணு, அப்புறம் இன்னும் மற்றவா எல்லாரும் பிரம்மா, இப்படி ஒருத்தரும் எல்லாரும் காத்துட்டு இருந்தா, பாக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஊர் எப்படி இருந்தது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதை பத்தி சொல்லும் போது அபிராமி கூட சொன்னோம், அம்பாளை பார்க்கறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரதங்கோன், போதி, பிரமன், புராரி, முராரி, புதியமணி, காதிர் பொறுபடைய கந்தன், கணபதி, காமன் முதல் எண்ணிலர் ஒற்றுவர் தையலையே அப்படின்னு ஒரு பாடல் கூட நம்ம பார்த்தோம். அடே அப்பா, இத்தனை பேர் காத்துட்டு இருக்கா, அதாவது உண்ணாது ஒழியனும் உன்னினும் வேறொன்று இல்லையே அப்படின்னு. நீ அவளை பணிஞ்சான்னு பணியாற்றான்னு, அவளை போய் பணிஞ்சா உனக்குதான் நல்லது அப்படின்னு அது ஒரு பாட்டுல சொல்ல. ஒன்றாயிருந்து பலவாய் விருந்து உலகெங்குமாய் அனைத்திலும் நீங்கி நிற்பார். அப்ப அவை உள்ளே இருப்பா, வெளியும் இருப்பா, உலகமாவும் இருப்பா, உலகம் இல்லாதையும் இருப்பா. அப்படி ஒன்றா மலர்ந்து இருப்பா, பலவா விருந்து இருப்பாள்னு அம்பாளை சொல்ற போது அப்பே அது அம்பாளை சொல்றத சிவனுக்கா அதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா? அதனாலதான் அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், உன்னை நினைச்ச அப்புறம், உன்னை ஸ்தோத்திரம் பண்ண அப்புறம், உன்னை பணிஞ்ச அப்புறம் நான் வேற எங்கேயாவது நான் போவேனாமா? நான் எங்கேயுமே போக மாட்டேன். என்ன கொள்ளேன் மனதில் நின்கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தன்னை பிள்ளன் பரசமயம் விரும்பேன். நான் வேற சமயங்கள் இதா இருக்குன்னு போவேனா? சமயங்கள்ல அவர் இத வேற மதங்களை சொன்னார் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இங்க சமயம்னு ஒரு 6 சமயங்களை ஸ்தாபித்த ஆதிசங்கரர் சொன்ன பிரகாரம் அந்த 6ஐயும் நான் உன்னை தவிர சாக்தத்துல நான் ஈடுபட்டு உன்னை வழிபடும் போது நான் சைவனோ வைஷ்ணவமோ இல்ல கௌமாரமோ கணாபத்தியமோ இல்ல சௌரமோ இதெல்லாம் பத்தி நான் நினைப்பேனா? அங்கெல்லாம் போவேனா? நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார். சௌந்தரிய லகர்லயே அதேதான் சொல்ற, பயாத்ராத்தும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சம்மதிக்கம் சரண்யே லோகானாம் தவகி சரணாவேவ நிபுணம்ன்றால. உன்னுடைய பாதத்தை அடைச்சுட்டாலே அவளுக்கு எல்லாமே கிடைச்சுடுது. அப்படிங்கிற போது என்ன தேவை? வேற மற்றவாட்டெல்லாம் போய் பார்த்து அவளெல்லாம் அது பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இவர் சிவானந்த லகரில ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நான் அன்னைக்கு சொன்னேன். மாதிரி யாரெல்லாமோ உன்னை பாக்குறப்பா உன் காலில் விழுற, எனக்கு உன் முகமும் தெரிய மாட்டேங்கிறது, உன்னுடைய பாதமும் தெரிய மாட்டேங்கிறது, நான் என்ன பண்றது? நீ சூச்சகமா எனக்கு காட்சி தரும் போது உன்னை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, நீ எல்லாம் எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்க, எல்லா காரியமும் உன்னுடைய பலனால்தான், உன்னுடைய ஆசீர்வாதத்தினால்தான். நீ என்னோட என் மேல கூடி ஒரு இறக்கத்தினால, ஒரு அன்புனால, ஒரு அருள்னால நீ என் முன்னாடி நீ தோன்றின விதத்தை நான் உணரவே இல்லை. எல்லாமே நீதான் அப்படின்றதுக்கு அதை நான் புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லாதனால இல்லை. என்ன ஆச்சுன்னா, இதுல அப்படியே உன்னை மிஸ் பண்ணிட்டேன். நான் உன்னை பார்க்காதக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். கடைசியில அது என்ன ஆச்சு? போனதாவே ஆயிடுத்து. என்ன காரணம் தெரியுமா? உன்னை வணங்கறதுக்கு இந்த தேவர்கள் கூட்டம்லாம் வருது. அவெல்லாம் பட்டு பீதாம்பரங்கள், தலையில மகுடங்கள், இதோட அவன் கை தூக்கி தொழுகிறார்கள். இவெல்லாம் உன்னை இது பண்றா. இன்னும் சில பேர் என்ன பண்றான்னா, உன்னுடைய பாதத்துல விழுந்து உன்னை மறைக்கிறா. சோ முகத்தை பாதி பேர் மறைக்கிறா. முனிவர்கள் ரிஷிகள்லாம் பாதத்துல விழுந்து வணங்குறா. இப்படி பாதமும் தெரியல எனக்கு, உன்னுடைய முகமும் தெரியல அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தை நம்ம அதை பத்தி நினைவு கொண்டோம். இந்த ஸ்லோகம் என்னன்னு தெரிஞ்சுதா? இல்ல அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது 17வது ஸ்லோகமாக சிவாந்தலைகள்ல வருது.
பலாத்வா புண்ணியானாம் மயி கருணையாவா त्वयि विभो प्रसन्नेपि स्वामिन् भवत् अमल पदाब्जयुगलं कथं पश्येयं मां स्थगयति नमः संभ्रम जुषां लिलिम्पानां श्रेणिர் நிஜ கனக மாணிக்ய முகுடை. அது தமிழ்ல எழுதியிருக்காத, அதை பார்த்தா அதனால எனக்கு அது கொஞ்சம் எங்க எப்படின்னு தெரியல. ஏதோ ஒரு பலத்தினால புண்ணியானாம் பலத்வா, புண்ணியமான பலத்தினால மை கருணையாவே எங்கிட்ட இருக்கிற கருணைனாலேயோ என்னவோ தெரியல. தொய் விபோ, ஒரு பிரபுவாக இருக்கக்கூடியவனே, பிரசன்னேபி நீ எனக்கு முன்னாடி வந்து தோன்றி நின்னா கூட சுவாமின்னு பவத் அமல பதாப்ஜ யுகலம், உன்னுடைய ஒரு புண்ணியமான கல்மஷம் இல்லாத, குற்றம் இல்லாத, குறை இல்லாத, கரை இல்லாத அந்த பாத தாமரை, இந்த 2 தாமரைகள் பாத தாமரைகளே கதம் பச்சேயம், நான் எப்படி இதை நான் வந்து பார்ப்பேன், இதை உன்னை எப்படி நான் நமஸ்காரம் பண்ணுவேன், அது எனக்கு முடியாது. ஏன்னு கேட்டா நிலிம்பானாம் ஸ்ரேணி நிஜ கனக மாணிக்ய முகுடை, அதாவது தலையில போட்டுக்க மாணிக்க மகுடங்கள், அவளுடைய கனக வஸ்திரங்கள் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் வந்து உன்னை கை தூக்கி வந்து கும்பிடுறவா நிறைய பேர் இருக்கா, பாதத்தில் வந்து வணங்குறவா இருக்கா. சோ பாதமும் தெரியல எனக்கு, உன்னுடைய தலையும் தெரியல, முகமும் தெரியல, இது என்னடா அது அப்படின்னு சொல்லிது. அவர் அந்த பாக்கியம் ஜானானாங்க, இந்த அந்த துர்பாக்கியம் நீ அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லும்படியா இருக்கு. பட் பக்தின்னு ஒண்ணு இருந்துட்டோன்னா எங்க வேணாலும் நம்ம பார்க்கலாம். அதையும் கூட சொல்லும்போது பக்தி எப்படி இருக்கணும்ன்றது கூட ஒரு ஸ்லோகம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. வனச்சரஹா பக்தாவதம் சாயத்தேன்னு சொல்லுவார். அவன்கிட்ட பக்தி இருந்துட்டனால மார்காவர்த்தித பாதுகா பசுபதி ரங்கச கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிஷேச்சனம் புரரிபோஹோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷகபலம் நவ்யோபஹாராயத்தே பக்தி கிம் ந கரோத்யஹோ வனச்சரஹ பக்தாவதம் சாயத்தேன்னு. அவன் காலால அப்படி செருப்பு போட்டு தள்ளது ஒரு கூச்சத்தை யூஸ் பண்ண மாதிரி இருந்துதான். வாயில கொண்டு வந்த அந்த எச்சல் தண்ணியே அவனுக்கு வந்து அபிஷேகம் மாதிரி ஆச்சு. அவன் கொஞ்சம் கடிச்சு பார்த்து ருசி பார்த்து கொண்டு வந்த மாம்ச துண்டு இருக்கே, அது வந்து நல்ல நைவேத்தியம் ஆயிடுத்து. பக்தின்னு ஒண்ணு இருந்துட்டோன்னா எதுதான் நடக்காது, என்ன ஆச்சரியம் என்ன இதுல இருக்கு. அது பக்தி எப்படி இருக்கணும்ன்றது கூட ஒரு ஸ்லோகம் சொல்றார். நம்ம எப்படி நடுவுல திருவிளையாடல் புராணத்துல சிவபரமாவே இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நம்ம அப்படியே சேர்த்துக்கிறோம் அங்கங்க. ஏன்னா அது வந்து சில இது வந்து சில மொழிகள்லயே சொல்லப்பட்ட சில விஷயங்களா இருக்கும். அதை எல்லா கவிகளும் எல்லா மொழிகளையும் அடாப்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டா. நம்ம அதுல இருக்கிறதெல்லாம் சேர்த்துட்டோம்னு சொன்னாக்க நமக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா அதை பத்தி ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிறது. இந்த பக்தியை பத்தி ஒரு லட்சணம் ஒண்ணு சொல்றாரு, இப்படி இருந்தா பக்தி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா? பக்தி ஆமா, அதுவே என்னொரு அது முடியும். அது பக்தி ரீதி உச்சத்தைன்னு முடிப்பார். நான் பாக்கிறேன், எடுக்கிறேன், கிடைக்கிறதா பாக்கலாம். அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி, இது வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த பாட்டு. அங்கோலம் நிஜ பீஜ சந்ததி அயஸ்காந்தோ பலம் சூச்சிகா சாத்தி நைஜ விபும் லதா கிதி சிந்து சரித் வல்லபம் பிராப்னோதி இக யதா ததா பசுபதேஹ பாதாரவிந்தத்வயம் சேதோவர்த்திஹ உபேத்ய திஷ்டதி சதா சா பக்திரித்துச்சதே. இல்ல கரெக்ட் இல்லையா? இதுலயே ரொம்ப அழகா அது சொல்றது. ஒரு ஏதோ ஒரு மரத்தினுடைய விதையானது கீழே விழுந்தா உடனே போய் மரத்தையே ஊற்றின்னு விடுமா. அப்புறம் வந்து இந்த காந்தத்தை போய் ஊசி அது கிட்ட கொண்டு போச்சு, ஊசி தானா போய் அந்த காந்தத்துக்கிட்ட வந்து ஒத்திக்குமா, மேக்னெட் அதுகிட்ட. அப்புறம் தன்னுடைய நாயகனை பார்த்த உடனே அந்த பதிவிரதையானவள் போய் அப்படியே ஒட்டிப்பாளாம். இதுல ஒரு இது கதை ஒண்ணு சொல்லுவா. தமிழ் கவி ஒருத்தர் சொல்றார், ஒரு வியாபார நிமித்தமா வேற ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினான் ஹஸ்பண்ட். உடனே அவளுடைய நாயகி இருக்காளே, அவளுடைய வலது கையில இருந்த வளையெல்லாம் உடைஞ்சு விட்டான் கீழே விழுந்து. அப்புறம் சரிம்மா என்ன நீ ரொம்ப வருத்தப்படுறிய, சரி இந்த தடவை நான் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தோடனே இடது கையில இருக்கிற வலையெல்லாம் உடைஞ்சு போயிட்டான். இது ஏன் அப்படிங்கிறார் அவர். என்ன காரணமா அப்படின்னா, அவன் போறேன்னு சொன்ன உடனே அந்த பிரிவை தாங்காத இழைச்சி போயிட்டாலும் ஒரு கையில இருந்த வேலையெல்லாம் கீழே வந்து உடைஞ்சு போயிட்டான். அவன் போலன்னு திரும்பி வந்துட்டோன்னா ஆஹா திரும்பி வந்துட்டானேன்னு அந்த உற்சாகத்துல பெருத்து போயிட்டாலும் ஒரு கையில இருக்க வேலையெல்லாம் உடைஞ்சு போயிட்டான். இது என்ன கவிகளுடைய ஒரு சாத்திரியமானது இல்ல. இங்கேயும் அப்படியே தான் சொல்ற, நாயகனை பிறந்த பதிவரதை
அப்புறம் மரத்துல எப்படி கொடி படர்ந்து போறதோ அப்படி, சமுத்திரத்தை நோக்கி எப்படி நதி போறதோ அப்படி, இந்த மாதிரி இந்த உலகத்துல என்னுடைய மனமும் உன்னை நாடி வந்துடுத்தோன்னா, உன்னுடைய திருவடி தாமரைகள்லயே நாடி இருந்தா அதுதானே பக்தி அப்படின்னு சொல்லி, அப்பேற்பட்ட ஒரு பக்தி இருந்துடுத்துன்னு சொன்னா என்னத்தை தான் நம்ம சாதிக்க முடியாது இல்லையா? எல்லாமே சாதிக்க முடியும். ஏன்னா அவன் தான் அந்த பரமேஸ்வரன் கிட்ட பக்தி பண்ணாலே போறோம், வேற எதுவுமே வேண்டாங்கிறான். ஏன் கேட்டாக்க, அவன் தான் ஆதி, அவன் தான் வேதத்துடைய பொருளாக விளங்கக்கூடியவன், அவன் தான் ஜோதி சுரூபமாக விளங்குறவன், அவனே தான் அக்னி, அவனே தான் சூரியன், அவனே தான் சந்திரன், அவனே தான் பாதி உடம்புல பராசக்தியை வச்சுட்டு இருக்கான். இதை நம்ம நிஜமாவே உணர்ந்துட்டோம் சொன்னா, உணர்ந்து ஓதினோமானால், பக்தி செய்தோமானால், அப்பதான் நம்ம நிஜமான ஒரு நியமங்களை எல்லாம் கடைபிடிக்கிறவர்களாக ஆவோம் அப்படின்னு சொல்றார் திருமூலர் கூட. என்னன்னா, ஆதியை வேதத்தின் அப்பொருளானை சோதியை அங்கே சுடுகின்ற அங்கியை பாதியுள் மண்ணும் பராசக்தியோடு உடன் நீதி உணர்ந்து நியமந்தனாவே. உனக்கு நெறிமுறை தெரியுது, சாஸ்திரம் புரியுறது, வேதாந்தம் புரியுறதுன்னு எப்பன்னு இதை நீ உணர்ந்துட்டேன்னா அதுவே உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துடுது, எல்லாத்தையும் புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய இருக்கக்கூடிய அவருடைய உலகம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்தானம் உண்டு. எல்லாரும் அங்க போவா இங்க போவா, ஹோம் டவுன் ஒண்ணு திரும்பி வந்துருவா இல்லையா? அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு ஹோம் டவுன் எது அப்படின்னு சொன்னாக்க, விபுவாக இருக்கக்கூடிய அவருக்கு விபவம், அவருக்கு கைலாய மலைதான். எப்படி ஸ்ரீவைகுண்டம் பெருமாளுக்கோ அது மாதிரி இவருக்கு கைலாயம் தான். அந்த கைலாயம் எப்படி இருக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். அதை பார்க்கும்போது நமக்கே தோன்றது, நாம கூட போய் பார்த்தா நன்னா தான் இருக்கும் போல, ஒரு ஓரமா நின்று கவனிச்சோம்னா நன்னா இருக்கும் இல்லையா? சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறது, எப்படியோ கட்டப்பட்டு நம்ம போறதுக்குள்ள ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுடுது, அது ஃப்ரீ தான் கூட உள்ளுக்குள்ள ஒரு சீட்டு கூட இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம், வெளியில என்ட்ரன்ஸ் கிட்டையாவது இல்ல உள்ளுக்குள்ள போய் ஒரு செவுத்து ஓரமாவது நின்றுட்டு யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு போறோம் இல்லையா? அது அந்த ப்ரோக்ராமுடைய அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தன்மை அப்படி இருக்கிறதுனால்தான். அது மாதிரிதான் இங்க கைலாயத்தினுடைய ஒரு தன்மை, ஒரு என்வாயன்மெண்ட் பார்க்கறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதனுடைய அழகு, அதை விவரிச்சிருக்கக்கூடிய விதம், இதெல்லாம் பார்க்கறச்ச அடாடாடாடா நம்ம அங்க போய் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு ஓரத்துல நின்று பார்த்தா போருமே, நமக்கு ஒண்ணும் அங்கேயே பர்மனண்டா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அப்படி கொஞ்சம் நின்று சித்த பார்த்துட்டு திருப்பி எப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பிடுற மாதிரி நாமளும் கொஞ்ச நாள் இந்த கைலாய நிகழ்ச்சியை பார்த்துட்டு அப்படி திரும்பி வீட்டுக்கே வந்துள்ளான். அதுக்குதான் சில புண்ணியவான்கள்லாம் சில படங்கள்லாம் எடுக்கிறா, பக்தி பரமான படங்கள்லாம் அவ எடுக்கிற. பராசக்தி அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறா, அவ சிவனை பத்தி ஒரு திருவிளையாடல் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறா, அப்புறம் திருவருட் செல்வர்னு எடுக்கிறா. இதெல்லாம் எதுக்குன்னு அவளும் என்ன பண்றா, இந்த மாதிரி காவியங்களை பேஸ் பண்ணி அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் வச்சுட்டு தான் எடுக்கிறா. நம்ம கண் முன்னாடி அதை உருவகப்படுத்துறா. என்ன எழுதியிருக்கோ புஸ்தகங்கள்ல, என்ன கவிகள் சொல்லியிருக்காளோ அதையெல்லாம் நம்ம கண் முன்னாடி ஒரு நிகழ்வு மாதிரி போட்டு காட்டும் போது நமக்கே ஒரு உணர்வு, ஆஹா ஆஹா என்ன எவ்வளவு அருமையா இருக்கு, எத்தனை நன்னா இருக்கு. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? இந்த சிவன் அடியார்கள் மாதிரி 64 திருவிளையாடல் பண்ணாரு, அதுல இன்பாலார நாயன்மார்கள், அப்புறம் 63 சொல்லக்கூடிய அத்தனை நாயன்மார்களை பத்தி, அப்புறம் ஆழ்வார்கள் 12 பேரை பத்தி, பாண்டுரங்கனுடைய பக்தாளா இருக்கக்கூடிய அத்தனை பேர் பத்தி அவளுக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? நம்ம நினைக்க பாண்டுரங்கன் பகடே விளையாடினா நாமதேவரோட அப்படின்னு சொல்றாரு. நாமதேவரோட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தான். இவர் கட்டி எடுத்துன்னு போற ரொட்டியில பாதி அவன் வாங்கி சாப்பிட்டுமா தினம். இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். நான் துக்காராமுக்காக பாழடைஞ்ச வீட்டை கூட மழை பெய்யும் போது ஒழுகாத பார்த்துட்டார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், அதுக்காக நிறைய தங்க கட்டிகளா மழையா பெய்ய வச்சார். எத்தனை இது பண்ணிருக்காரு இல்லையா? அவெல்லாம் பாக்கியவான்கள், புண்ணியசாலிகள் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கிடைக்குமா நினைக்கிறோமோ இல்லையோ? அப்படி ஒரு உருவகப்படுத்தி நம்ம ஏங்க வைக்கிற மாதிரி, அதுக்காக இதை அடையணும், இதை பார்க்கணும், இதை ரசிக்கணும், இதனால மனோகரமாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம மனசுல படியணும்ன்றதுக்காக இவ இவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கா. அவ எப்படி பார்த்தான்னு அவளோட மனக்கண் முன்னாடி இதெல்லாம் பார்த்துதான் எழுதுறா இல்லையா? இவர் வால்மீகி எப்படி ராமாயணம் எழுதுறாருன்னா அவர் முன்னாடி திரையில ஓடுற மாதிரி பார்த்துதான் எழுதுறார். மகாபாரதத்தை எப்படி வியாசர் எழுதினார், அதே மாதிரிதான் அவர் அனுபவிச்சு பார்த்துதான் எழுதினார் இல்லையா? அதே மாதிரிதான் இங்க பரஞ்சோதி முனிவரும் தன் கண் முன்னாடி உருவப்படுத்தி எழுதுறார். அந்த மலை எப்படி இருந்ததுன்னா, அந்த திருமலையில
தேவ மகளிர்களின் ஆடல், அந்த ஆடல் பாடலுடைய ஓசை. அந்த தேவ மகளுடைய ஆடல் பாடல்னா நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஊர்வசி, மேனகை, அப்புறம் வந்து இன்னும் யாரு 4 பேர்ல ரம்பை, திலோத்தமை, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி, மேனகை, இவா 4 பேர் தான் அங்க வந்து பெரிய வந்து ஆடல் அரசிகள். அவெல்லாம் அந்த ஊர்ல அவெல்லாம் ஆடுறது. இது வந்து பிரத்யேகமா இந்த ஆட்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய தேவர்கள், தேவர்களுக்கு தலைவனா இருக்கக்கூடிய தேவேந்திரன், இவாள்லாம். சரி, இவ ஆடுற சத்திரமா அது காலில் சலங்க கட்டின்னு ஆடுவ, ஜல் 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 ஜல்னு அது சத்தம் கேட்கறது இல்லையா? அதுக்கு அந்த ஜத்திகளோட ஆடுறாவா. அப்படி ஆடுறச்ச பாட்டும் கூடவே கேட்கறது. வெறுமா ஆடிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லையே, அபிநயத்துக்கு பாடலும் வேணுமே. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது தானே அபிநயம்ங்கிறது இல்லையா? வெறுமா காலமத்தனை தட்டிகிட்டே இருந்தா என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால ஒரு அபிநயம் பண்ண வேண்டியிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்லும் போது அது ஒரு பாடலாக வெளிப்படுது. நம்ம தமிழ்ல கூட இயல், இசை, நாடகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இயல்னா அது பாட்டு, அதை பாடும்போது இசையோட சேர்ந்து பண்ணோட சேர்ந்து அது பாடலா இருக்கு. அதே ஒரு நாடகமா மேடையில் நடிக்கும் போது இயல், இசை, நாடகம் அப்படி இருக்கு. இங்க பாடல்கள் கேட்கறது. அவ ஆடும் போது அந்த ஆட்டத்தினுடைய ஓசை கேட்கறது. அதுக்கு பின்னாடி இருந்து பாட்டு பாடுற. அங்கேயும் யக்ஷர், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் இத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? இவெல்லாம் பாடுவா. யார் எதை பத்தி பாடுவா? அந்த கைலையங்கிரியில வந்து அந்த பரமேஸ்வரனுடைய திருவிளையாடல்களை பத்தி பாடுவா. அங்க இருக்கிற நிகழ்வுகளை பத்தி பாடுவா. அங்க இருக்க சுற்றுச்சூழலை பற்றி பாடுவா. இப்படி ஒப்பற்ற அவருடைய கதைகளை பத்தி எல்லாம் பாடுவா. அது பாடும்போது வெறும பாடினா அது சரியா இருக்காது. அந்த பாட்டோட சேர்ந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் இல்லையா? கூட கூட ஒரு இன்டர்லூட்ஸ் இருக்கணும். அதுக்கு அவ வீணை வாசிக்கிறா. யாழின் ஓசை, ஆடலுடைய ஓசை, அதான் காலில் சலங்க கட்டின ஆடுற ஓசை. அதுக்கு வந்து எல்லாரும் பாடக்கூடியவாள்லாம் பாடுறாள் இந்த பாட்டினுடைய ஓசை. அதுக்கப்புறம் இன்னொரு ஓசை என்ன, அது வந்து அதுக்கு பக்கவாத்தியமாக இருக்கக்கூடிய யாழ், மத்தளம். மத்தளம் வந்து அதிர்கிறது. மத்தளம்ங்கிறது வந்து இது அதுக்கு பேர் வந்து தபில்னு நம்ம சொல்றோமே, அதுதான் மத்தளம். 2 பக்கமும் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் ஒரு குச்சி யூஸ் பண்ணுவா, ஒரு பக்கம் விரல்களை யூஸ் பண்றா இல்லையா? அது வந்து மத்தளம்னு சொல்லுவா. மத்தளத்தை நம்ம வந்து சாதாரண டோலு அப்படின்னு சில பேர் சொல்லுவா. டோல்கி அப்படின்னு ஒண்ணு கூட இருக்கும். அது கொஞ்சம் ஒரு நீளமாகவும் கொஞ்சம் இது சுற்று கம்மியாகவும் இருக்கும். அது டோல்கின்வா. சாதாரண பஜனைலாம் நம்ம பார்க்கலாம், நாம சங்கீர்த்தனெல்லாம் அந்த டோல்கியை யூஸ் பண்ணுவா, மிருதங்கத்தையும் யூஸ் பண்ணுவா. அந்த காலத்துல மிருதங்கமும் இருக்கு, அதுக்கும் மத்தளம்னு தான் பேரு. இங்க வந்து மத்தளம்ங்கிறது தபிலாகவும் எடுத்துக்கலாம், மத்தளத்தை டோல்கியாவும் எடுத்துக்கலாம். இங்க சொல்லியிருக்க மத்தளத்தை மிருதங்கமாவும் எடுத்துக்கலாம். யாரு மிருதங்க வாசிச்சிருப்பா மத்தள ஓசை அப்படின்னா நந்தி. நந்தி மத்தளம் வாசிக்கிறார். இப்படி தேவர்கள் எல்லாம் வந்து கியோட நின்று அதை ரசிச்சுட்டு இருக்கா. அப்பப்ப என்னன்னா, நான் அங்க இருக்கக்கூடிய யானைகள்லாம் வேற அந்த ஒரு ஓசை எழுப்புறது. அந்த யானை ஓசை எழுப்புறது, அதுக்கு என்ன தெரியுமா பேரு? அந்த யானை கட்டினா அது பிழிறல் சொல்லுவா. சுவாமி புறப்பாடும் போது ஒண்ணு நீளமா ஒண்ணு வச்சுட்டு அதை ஊதுவா. அது ஊதும் போது யானை கத்துற மாதிரியே இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு பேர் ஒண்ணு உண்டு அந்த வாத்தியத்தை அதை வாசிக்கிறதுக்கு. அப்படின்னு அப்படின்னு ஊதும். அது வந்து அதுக்கு யானை பிழுற மாதிரி. இங்க வந்து யானையே பிழுறது. அங்க யானை இல்லாத இடத்துல இவா ஊதின்னு முன்னாடி போவா. இந்த சத்தத்தை கேட்டாலே சுவாமி புறப்பாடாய் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க யானைகள்லாம் வந்து பிழுற போது பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து ஃபங்க்ஷன் ஓகோ நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் தவிர மிஞ்சற மாதிரி அங்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய அருவிகளுடைய நீர்வீழ்ச்சிகளுடைய ஓசை, இத்தனை ஓசைகளும் அங்க எப்போதும் வருஷம் 365 நாளும். நம்மளுடைய 365 நாள்ங்கிறது அங்கெல்லாம் ஒரு நாள் தானே. அவளுக்கு 365 நாள்ங்கிறது ஒரு வருஷம்னா நம்ம 365 × 365 போட்டுக்கணும். அவளுக்கு ஒரு வருஷம்ங்கிறது. அது மாதிரி எத்தனையோ வருஷங்கள். அந்த கணக்கெல்லாம் பார்த்தா தலை சுத்தணும். அப்படி எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு அந்த ஓசைகள்லாம். அது எங்கெல்லாம் பரவி இருக்கு அப்படின்னா 14 லோகத்திலையும் பரவி இருக்கு, 8 திசைகளிலும் பரவிருக்கு, ஆகாயம் முழுக்க பரவி. ஆகாயம்ன்றது எல்லா உலகத்தையும் தன்னுள் அடைக்கினது தானே ஆகாசம் இல்லையா? அந்த ஆகாசத்தில் தானே 14 லோகங்கள் இருக்கு, அண்ட சராச்சரங்கள் இருக்கு. இந்த 14 லோகங்களும் கூடிய ஒரு மண்டலம் மாதிரி ஏதோ 11 மண்டலம் இருக்கா? என்ன 11 ஆதித்யர்கள் இருக்கான்னு சொல்ற இல்லையா? 12 இல்லையா? 12 ஆதித்யர்கள். ஆமா, 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள்.
இது அஷ்ட வசுக்கள் 2 அஸ்வினி தேவர்கள் மொத்தம் 33 கணக்கு சொல்றா இல்லையா. இவெல்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்க இது மாதிரி 14 லோகங்களை மாதிரி இன்னும் 7-14 லோகங்கள் 12-14 லோகங்கள் இருக்கு. எத்தனை சூரியன் இருக்கோ அத்தனை மண்டலங்கள் இருக்குன்னு சொல்றா இல்லையா. அங்கேயும் பிறவிகள் எல்லாம் இருப்பா இல்லையா. நம்ம அடுத்த பிறவில இதே பூமியில தான் பிறக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இந்த வேற ஏதோ ஒரு மண்டலத்தில் கூடிய பூமியில கூட நம்ம பிறக்கலாமே இல்லையா. எத்தனையோ இதெல்லாம் இவாள் ரிஷிகள் எல்லாம் முனிவர்கள்லாம் சொல்லியிருக்கிற பிரகாரம் பார்த்தா எத்தனையோ அதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அரம்பை மகளிர் அப்படின்னு சொன்னாக்க, அரம்பை மகளிர்னா அவள்லாம் தேவ பெண்கள், நடனம் ஆடக்கூடிய தேவ மாதர்கள். நரம்புன்னா யாழ், யாழ்னாக்க வீணை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல இந்த பாட்டுல சும்மை அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருப்ப. அதுக்கு ஓசை அப்படின்னு பேரு. நால் வாய்னா நன்கு விரிந்த வாயுடைய, பெரிய வாயுடையது, அது யானை. அப்புறம் ஓதை அப்படின்றது ஓசை அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த பாடல என்ன அர்த்தம் அப்படின்னு பாக்குறது மேல இந்த வாரியா பாக்குச்சு. அந்த திருமலையில இந்த தேவ மாதர்களான 4 ஆடல் நடனத்தினுடைய ஓசையும், அதற்காக யக்ஷக்கிண்ணர்கள் பாடக்கூடிய பாடல்களின் ஓசையும், பக்கவாத்தியமாக இருக்கக்கூடிய வீணை, மத்தளம், மிருதங்கம் போன்ற அதுகளுடைய அதிர்வு ஓசைகளும், அங்க கூடவே யானைகள், அஷ்ட திக் கஜங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஓசையும், ஆங்காங்கே இருக்கக்கூடிய அருவிகள், நீர்வீழ்ச்சிகள்ல இருந்து ஜலம் விழும்போது ஏற்படக்கூடிய ஓசை, இவர்களால எப்போதுமே இந்த கைலாய மலையானது நீங்காது 8 திசைகளும் ஆகாயத்திலும் 7-14 உலகங்களிலும் 12 அண்டங்களிலும் இது நிறைஞ்சு இருந்தது அப்படின்றதாக இந்த பாடல் நமக்கு சொல்றது. இத பதம் பதமா ஒரு வாட்டி நம்ம பார்த்து விடுவோம். அரம்பை மாதரார் ஆடலின் அரவமும். அரம்பை அப்படின்னாக்க ரம்பை முதலான, ரம்பை, திலோத்தமை, மேனகை, ஊர்வசி, இந்த 4 பேர் தான். இப்ப அரம்பை முதலான எல்லாத்துக்கும் ரம்பையை தான் முதல்ல சொல்றான் நிறைய இடத்துல. இதுல கூட அரம்பை எடுத்த அரரையர் சூழ அஞ்சல் என்பார் அப்படின்னு சொல்லி அபிராம் பெற்றோர் சொல்ற. குரம்பை எடுத்து குடிப்புக்கு ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை எடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அரம்பை எடுத்து அறிவைய சூழ அஞ்சல் என்பா. என்ன ரம்பை முதலானவர்கள் உன்னோட கூடவே ஆடி பாடிண்டு வரக்கூடிய அந்த இதோட நீ வரணும் அப்படின்னு சொல்லி அம்பாளை கூப்பிடுவார். இங்க அரம்பை மாதரார் ஆடலின் அரவமும், அந்த ரம்பை முதலான தேவ மாதர்கள் இருக்காளே அவெல்லாம் ஆடக்கூடிய ஒலியும். அரவம்னு ஒலி, அரவம்னா பாம்புக்கும் அரவம்னு சொல்றது உண்டு. அரவாபரணன் அப்படின்னு சொல்றது இல்லையா. பாற்கடலில் அரவணையில் துயில்வான் அப்படின்னு அரவுன்னு பாம்புக்கும் சொல்லலாம். இங்க அரவம் அப்படின்னு சொல்லிட்டாக்க அதுக்கு கொஞ்சம் ஸ்லைட் வித்தியாசம். அரவம் அப்படின்னு சொன்னாக்க இங்க ஓசைன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல ரவஹாங்கிறதுக்கு சப்தம்னு பேர். அதுதான் அரவம்னு வந்தது. ஓ, இன்னொன்னு கூட சொல்லலாம். அரவம்னு ஓசைன்னு எப்படி வந்திருக்குன்னு பாம்புல இருந்து கூட வந்திருக்கலாம். பாம்பு முதல்ல வரும்போது புஷ் புஷ்ன்னு சீருமா. அது சீரும் போது புஷ்ன்னு ஒரு சத்தம் வரும் அப்படிங்கிறா. இன்னொன்னு, பாம்பு சாதாரணமா யாரையும் கடிக்காதான். அது போகும்போது தனக்கு முன்னாடி எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புஷ்ன்னு மூச்சு விடுமா. அந்த மூச்சு திரும்பி வந்ததுன்னா அது எது மேலேயோ பட்டு வர்றது தடை இருக்குன்னு அர்த்தமா. அது புஷ்ன்னு அந்த சத்தம் மூச்சு விடும்போது, பெருமூச்சு விட்டுன்னு போகும்போது அது தடங்கள்ல தான் போயிட்டே இருந்ததுன்னா வழியில எந்த தடங்களும் இல்லை அப்படின்னு. சில சமயம் அந்த ஓசை திரும்பி வர அந்த அந்த காற்றானது திரும்பி வர வேகத்துல இருந்து எதிர்க்கக்கூடிய பொருள் என்னன்னு அதால ஊகிக்க முடியுமா. அப்பதான் அது என்ன பண்றது, அந்த தடையை விளக்கிறதுக்காக சீரறது, கொத்துறது. பட் இட் டசன்ட் மீன் டு பைட் எனிபடி அப்படின்னு சொல்லுவா. சில பேர் சொல்லுவா, அந்த மாந்திரிகர்கள்லாம் பாம்பை ஏவி விடுவா, யாரையோ போய் கடிக்க சொல்லுவா, அது கடிச்சுட்டு வரும் இப்படி எல்லாம் சொல்றா. அப்புறம் ஜன்னல் வழியா போடுவா, சினிமா எல்லாம் பார்த்தாக்க ஜன்னல் வழியா போடுவா, அது கட்டில் மேல ஏறி நிற்கும். இதெல்லாம் அது ஒரு கதைக்காக அவ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கணும்ன்றதுக்கு சேரத்துக்கலாம். இந்த புஷ்ன்னு ஒரு சீரறதுனால கூட அதுக்கு அரவம்னு பேரா இருக்கலாம், ஒலி எழுப்பறதுனால. இந்த அங்க அரவம்னு இந்த தேவ மகளிர்களுடைய ஆட்டத்தினுடைய சத்தம்,
பாடல் நரம்பின் ஓசையும், பாட்டெல்லாம் பாடுற அப்போ வந்து யாழ் வாசிக்கிற அந்த பாட்டினுடைய ஓசையும் இந்த யாழ் என்று சொல்லக்கூடிய வீணையுடைய ஓசையும், முழவு அதிரு சும்மையும், முழவுங்கிறத மிருதங்கம் மத்தளம் அப்புறம் வந்து பேரிகை எந்த வாத்தியமா வேணாட்டுக்கலாம், அங்க மத்தளம் அந்த அந்த பாட்டுக்கு மத்தளம் தான் வாசிப்பா, மத்தளம் தான் மிருதங்கம் தான். அதை வாசிக்கக்கூடிய அதிலேருந்து வரக்கூடிய அதிர்வான ஒலிகளையும் நால்வாய் வரம்பில் ஓதையும், நால்வாய்னா யானைகள் அதனுடைய அளவிறந்த ஒலியும், அது வந்து அது அளவில்லாத, அதுக்கு கட்டுப்படுத்த முடியாத, அது இப்படிதான் சொல்ல முடியாத அப்படிப்பட்ட அந்த ஒலியும் அருவி வீழ் ஒலியும், அருவிகள்லாம் விழுகின்ற ஒலி. எங்க பார்த்தாலும் சின்ன 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 அருவிகள்லாம் வந்து விழுறது, அது கீழே வந்து சின்ன சின்ன ஓடைகளாக போறது. அப்பேற்பட்ட அது ஏற்படுத்தக்கூடிய சில 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 சிலன்னு அருவிகளுடைய ஒலி, கீழே விழக்கூடிய ஓன ஒரு இறைச்சல், இந்த இப்படிப்பட்ட ஒலிகள் எல்லாம் மாறாது நீங்காமல் எப்போதும் நிலையாக அங்க வற்றாமல் வானமும் திசைகளும் நிரம்பி நிமிர்வன. ஆகாசமானதும் சரி, 8 திக்குகளும் சரி, எல்லா இடத்திலையும் இந்த ஒலிகளானது போய் நிரம்பி அப்படியே ஒரு ஒரு எங்கேயும் நிறைஞ்சிருக்குன்னு எடுத்தோம்னா குறையாமல் வற்றாமல் எப்போதும் வருடம் 365 நாள் இது நிரம்பி விளங்குகின்றது. அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த கைலாய மலை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த பாடல்ல. அடுத்த பாடலுக்கு நம்ம போகும்போது அந்த மலையை பத்தி சொல்றாரு, கைலாய மலையை பத்தி சொல்றாரு. கைலாய மலை என்னன்னா, மலையை பத்தி ஒரு ஒரு வியாக்கியானம், அது கம்பேர் பண்றார். அந்த மலையை வந்து அங்க இருக்கக்கூடிய மகரிஷிகள் முனிவர்களுக்கு கம்பேர் பண்றார். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்கிறார். எப்படி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னா, திருநீற்றின் வெண்மை ஒளி. என்ன ஒளி அது? திருநீர் பூசின வெண்மை ஒளி. இந்த முனிவர்கள்லாம் இருக்காளே, அவ உடம்பு முழுக்க திருநீர் பூசின்னு இருக்காளாம். அந்த பஸ்ம தாரணத்தினால அவ உடம்பெல்லாம் வெளவெளேன்னு இருக்கு. அதே மாதிரி இந்த கைலாய மலையில எங்க பார்த்தாலும் பனியால் சூழப்பட்டிருக்கு, அதுவும் வெளவெளேன்னு இருக்கு. அந்த மலை, கைலாய மலையும் வெண்மையா இருக்கு. அந்த கைலாய மலையை சேர்ந்த, அதை சார்ந்து இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்களுடைய உடம்பும் வெள்ளையா இருக்கு. அதுக்கப்புறம் கல்மஷமே இல்லாத தன்னுடைய அந்த இறைவனை தன் அகத்தே கொண்டு, அதனால முடிவே இல்லாமல் ஒரு அசைவு இல்லாத மனம், அவளுக்கு முடிவும் கிடையாத மகிழ்ச்சிகளுக்கு அவளுடைய மனமும் சஞ்சலமே படுறதில்லை. அப்படியே இருந்த இடத்துல அப்படியே இருக்கா. முனிவர்களும் மகர்ஷிகளும் இந்த பகவானை பார்க்கறா, பார்த்த உடனே தன்னுடைய மனதுக்குள்ள அவன் அப்படியே உள்ள நிறுத்திடுறான். அந்த வெளியில இருக்கக்கூடிய ஜோதியை உள்ள கொண்டு வந்து ஒரு சிதாகாசத்துல விளங்கக்கூடிய ஜீவ ஒளியாக அவனை உள்ளே நிறுத்தி உள்ளே பார்த்துட்டு இருக்கார். அப்ப உள்நோக்கி பார்க்கிறார். ரமணர் கூட சொல்லுவார் இல்லையா, வெளியில தேடாத உள்ள தேடு, உதிக்கும் இடத்தில் தேடு. அது உன்னுடைய எண்ணம் எங்க உதிக்கிறதோ அங்க தேடுன்றார் இல்லையா. நான்கிற எண்ணம் எங்க உதிக்கிறது அந்த இடத்த தேடு, then you will realize who you are சொல்றார் இல்லையா. அது மாதிரி மனதுக்குள்ள ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியிலே மனசை வைத்து சஞ்சலமே இல்லாத அந்த மலை எப்படி இருக்கோ அது மாதிரி, மலை எப்படி இருக்குன்னா அப்படியே வெந்நீர் பூசின மாதிரி அந்த பனி மூட்டத்தினால அப்படியே இருந்து, பனிகள் உறைஞ்சிருப்பதனால விளைவிளையா இருந்துட்டு அண்ணண்ட இன்னண்ட அசையாத அந்த மலை இருக்கு இல்லையா. நகஹான் பேர் இல்ல மலைக்கு, அவருடைய புண்ணனால் நகஜா, அகஹாவ நகஹா ரெண்டுமே ரெண்டுமே. ஆமா, அகஜா அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம், அது ஒரு ஸ்லோகம் இருக்குல்ல. அகஜ ஆனன பத்ம ஆர்க்கம், தாமரைக்கு சூரியன் போல அந்த பார்வதிக்கு இவர் இருந்தாராம் பிள்ளையார். அகஜா ஆனன பத்மார்க்கம், அகஜ அவளுக்கு ஆனன இவருடைய முகம் அப்படி இருந்தா. பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம், பகலும் இல்ல. அதுக்கப்புறம் என்ன, ஏகதந்தம் பக்தானாம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அநேகதம் எல்லாத்தையும் நிறைய கொடுக்கக்கூடிய, அநேகதம் பக்தானா பக்தர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஏகதந்தம். ஏகதந்தம்னா ஒரு ஒரு கொம்பு உடையவனை அப்படியே எடுக்கலாம். ஏகதம் தம் மோட்சத்தை ஒரு தடவையாவது தம் அவனை நினைக்கிறேன் உபாசனகையில ஏகதந்தம் உபாசனகை. ரொம்ப என்ன அழகான ஒரு இதுல நகஜா. இந்த மலை இருக்கு,
பரமேஸ்வரன் வீட்டிற்குரிய கைலாய மலையும் அண்ணண்டத நகராத நிச்சலமாகவும் நிர்மலமாகவும் அதே சமயத்துல அச்சலமாகவும். அச்சலம்னா மலை இல்ல, அச்சலம்னாலும் மலைதான் நினைக்கிறேன், சைலம்னாலும் மலைதான் இல்லையா? மலைக்கு நிறைய இருக்குல்ல வார்த்தைகள் சம்ஸ்கிருதத்துல. தமிழ்ல இருக்க மலை, குன்று, சின்னதா இருந்தா குன்று, பெருசா இருந்தா மலை, இந்த மாதிரி அதுக்கும் அது தரத்துக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி, அதனுடைய பெருமைக்கு தகுந்த மாதிரி அதுலயும் தமிழ் மொழி செம்மொழின்னு சொல்றோமே, அதனால இந்த செம்மையான அந்த மொழியிலயும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. நமக்கு தான் தெரியல, முயற்சி பண்ணோம்னு அதெல்லாம் நம்ம சுலபமா இது பண்ண முடியும். இது மாத்திரம் இல்ல, அங்கங்க அருவிகள்லாம் கொட்டுறது இல்லையா, அது விடாத வற்றாம அருவிகள்லாம் கொட்டுற மாதிரி இந்த முனிவர்களுடைய கண்களில் இருந்து அப்படியே உள்ளுக்குள்ள அந்த பகவானை நினைச்சு உருகிறதுனால கண்ணீரா மல்கிறதான், ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகி வழியத்தான். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், கண்ணு ஓரத்திலேந்து அப்படி கசிஞ்சதுன்னா அது ஒரு ஆனந்த கண்ணீரா. பல 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 கண்ல இருந்து கொட்டித்தன துக்கத்தினால வர கண்ணீரா. இந்த துக்கத்தினால வர கண்ணீர் உப்பு கரிக்குமா, ஆனந்தத்தினால ஒழுகக்கூடிய கண்ணீர் இனிமையாக இருக்குமா. இப்ப அப்படி அவரோட ஒரு வியாக்கியானம் அது. இப்படி ஆனந்தமாக இருக்கிற கண் அந்த ஆனந்த கண்ணீரை அவருடைய கண்கள்ல இருந்து அப்படியே தானா வெளியில வருதான். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அந்த மலையில இருக்கக்கூடிய அந்த தவம் செய்யக்கூடிய அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அந்த கைலை மலை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரியே அவளும் இருக்கா. எப்படி மலை அசையாம இருக்கிற மாதிரி இவாளும் அசையாம இருக்கா. இவன் மனசுலயும் சஞ்சலம் இல்லை, மலைக்கும் சஞ்சலம் இல்லை. அதுவும் வெள்ளை வெளியேன்னு அந்த பனியினால அந்த ஐஸ் கட்டின்னு சொல்றோமோ அதனால வெள்ளவெளேன்னு இருக்கு. இவாளும் திரு வெந்நீர் பூசி இருக்கிறதுனால வெள்ளவெளேன்னு இருக்கா. அதுல இருந்து அருவிகள் கொட்டுற மாதிரி இவா கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் சொரியறது. சிவபெருமான அது கைலாய மலையானது தன் மேல தாங்கி இருக்கிற மாதிரி பகவான் இவ மனச்சிலை மேல தாங்கி இருக்க. மனமெனும் கல்லு சொல்லிய மூலியம் மனச்சிலை மேல் அசையாமல் நிற்பதுவோ அப்படின்னார் ஒரு புலவர். அதனால இவாளுடைய மனசுங்கக்கூடிய கல்லுக்கு மேல அசையாமல் இந்த பெருமானை நிறுத்தி வச்சிருக்கலாம். அதனால அந்த மலை என்ன பண்ணித்தான்னா, தன்னை அண்டி வந்த நேர்களான அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தன்னுடைய ஒரு ரூபத்தை கொடுத்துட்டான், சாரூபியம் கொடுத்துட்டான். நம்ம சாதாரண சொல்றோம் சாமீக்கியம், சாலோக்கியம், அதுக்கப்புறம் சாரூபியம், சாயுஜ்யம் இப்படிலாம் சொல்றோமோ. இது முதல்ல இது கொடுத்தது, சாலோக்கியம் கொடுத்தது, ஏன்னா மலையிலேயே தங்கறதுக்கு இடம் கொடுத்தது. அதுக்கப்புறம் சாமீபியம், பகவானுக்கு கிட்ட கொண்டு போய் சேரத்துக்கு ஒரு வழியை பண்ணிட்டு, அதுக்காக சாரூபியம் தன்னுடைய ரூபத்தையே கொடுத்துடுத்தோம். இப்ப கடைசியில அவளுடைய வேலை என்ன அப்படின்னா, அவருடைய சாரூபியத்தை அடையணும். தன்னுடைய ரூபத்தை அடைஞ்சாச்சு, சாயுஜ்யத்தை அடையணும், சிவ சாயுஜ்யத்தை அவ அடையணும். மலை அடைஞ்சுடுத்தோம். ஏன்னா எப்போதும் நீங்காமல் அங்கே தங்குகிறான் இல்லையா. அது மலை அவனை சார்ந்து இருக்கா இல்ல அதை சார்ந்து அவன் இருக்கானா அப்படின்ற மாதிரி இந்த அடியார்களை சார்ந்தும் சிவபெருமான் எப்போதும் அவர்களுடைய மனதிலே தங்குவார். அதே மாதிரி அவருடைய உள்ளத்திலும் இவர்கள் தங்குவார்கள். அப்ப சாயுஜ்யமும் கிடைச்சுடுது அப்படிங்கிற சிவ சாயுஜ்யத்தை பத்தி அதுக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகும் விதமாக இந்த பாடலை அவர் அமைச்சிருக்கார். இந்த பாடல்ல வரக்கூடிய சில கடுமையான சொற்கள் எல்லாம் பார்த்துட்டு பதார்த்தம் போறோம். வெந்த நீற்று ஒளி, நீற்று ஒளின திருநீர் பூசப்பட்டு அதனால் ஏற்பட்ட ஒளி. அது பலீனர் அந்த 3 கற்றை நெற்றியில இட்டு அங்கங்க கையில கால துவாதச நாமங்கள் சொல்ற மாதிரி உடம்புல 12 இடத்துல அதை பூசிக்கிறாள் இல்லையா. அப்ப அது ஒளி கற்ற மாதிரி இருக்கா. அப்படியே ஒளி வீசக்கூடிய ஒளி கற்றைனாக்கா கோடுகள், இந்த வரிகள் அப்படி இருக்கு. அது எப்படின்னா வெந்த நீரா. அது நீர் எப்படின்னா, எப்படி பண்ற திருநீர், நம்ம ஒரு பசுனுடைய சாணி வரட்டியா தட்டி அதை காய வச்சு அது நல்லா காஞ்சப்புறம் அதுக்கு முட்டம் போட்டு அதை அது உள்ள அதை அடுக்கி அதை பத்த வச்சு அது நல்லா சாம்பலா நல்லா ஆனப்புறம் அதை வஸ்திர காயம் பண்ணி அது முழுக்க விளவிலன்னு இருக்காது, கொஞ்சம் வெண்மையாத்தான் இருக்கும். அது ஒரு பழமொழி கூட சொல்றது உண்டு, கருப்பா இருக்கிறத எரிச்சா வெள்ளையாயிடுமா, வெள்ளையா இருக்கிறத எரிச்சா கருப்பாயிடுமா.
அந்த கருப்பா இருக்கிறத எரிச்சு அது சாம்பல் அடிச்சு அது வெள்ளையாயிடும். அதே மாதிரி வெண்மையான பொருள்கள் எல்லாம் எரிச்சோம்னா அது கருப்பாயிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். அது எதுக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இங்க வந்து இந்த வெந்நீருங்கிறது இந்த ஒரு வரட்டிய பசுஞ்சாணியில செய்யப்பட்ட வரட்டியை முட்டம் போட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த சாம்பலை வஸ்திர காயம் பண்றது. வஸ்திர காயம்னு ஒரு பாத்திரத்துக்கு மேல ஒரு துணியை போட்டு நல்லா கட்டியிருப்பா. கட்டிட்டு அதுல இந்த சாம்பலை போட்டு தேய்ச்சிருந்தா கீழே வரும் மெல்லிய பவுடரா விழும். சல்லடைன்னு நம்ம இப்பெல்லாம் சொல்லுவோம், சல்லடையில சலிச்சாலும் சரசரான்னு இருக்கும். ஆனா இந்த வஸ்திரத்துல போட்டு வெண்மையான அந்த துணியில போட்டு அதை தேய்க்கும் போது அழகான துகள்களாக அது ஒரு இப்பெல்லாம் மிஷின்லயே பண்ணிடுறா, சன்னமா பண்ணிடுறா. இந்த ஆட்டா மாவு அளவுக்கு சன்னமா அதை பண்ணிடுறா இல்லையா. இப்பெல்லாம் என்னன்னோ சொல்றாரு, விபூதின்னு கொடுக்குறான், நாமளும் வாங்கி பக்தியோட இட்டுன்னு வரோம். அது எத்தனை இடத்துல உண்மையான அது செய்யப்பட்ட விதி பிரகாரம் செய்யப்பட்ட விபூதியா இருக்கும்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த விபூதிக்கு ஒரு விபூதி இருக்கு இல்லையா, அதனால அதை நம்ம வந்து பக்தியோட நம்ம இட்டுக்கும் போது அந்த இது நமக்கு கிடைக்கிறது, அந்த உணர்வு நமக்கு கிடைக்கிறது. இப்ப அந்த இது நம்ம என்னென்ன பதங்கள்னு பார்த்துன்னு வரோம். வெந்த நீர்ன்றது திருநீர், அதை இட்டு இருக்கக்கூடிய ஒளி. விமலன் அப்படின்னு சொன்னா கல்மாஷமற்றவன், மலமற்ற இறைவன் அர்த்தம். அந்தம் இன்றின, அந்தம் முடிவே இல்லாத சிவனுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. ஆதி மத்தியாந்தரஹித அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பாக்குறோம் இல்லையா. முடிவும் இல்லை, முதலும் இல்லை, நடுவும் இல்லை இல்லையா. அபிராமியை கூட பத்தி சொல்லும் போது முடிவாய முதல்வி தன்னை, அவளேதான் ஆரம்பம் அவளேதான் முடிவு, அப்படி இருக்கக்கூடிய அந்த முதல்வி எல்லாருக்கும் மூத்தவளாக இருக்கக்கூடிய அம்பாள்னு அவர் சொல்லுவார். அருவி நீங்க சொல்றது வந்து அந்த மலைகளிலிருந்து விழக்கூடிய நீர்வீழ்ச்சிகள், இந்த ரிஷிகளுடைய கண்களிலிருந்து வரக்கூடிய ஆனந்த கண்ணீர், ரெண்டும் அப்படிதான். மாதவன், மாதவன் அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து விஷ்ணு, மான லக்ஷ்மி, தவன கணவன் இல்லையா, அது வந்து மகாவிஷ்ணு சொல்றது. மாத்தவர் அப்படின்னு சொல்லிட்டா பெரிய தபசை செய்தவர்கள், அருண் தபசிகள். அருண் தபசிகளுக்கு அருந்த பசி இல்லையா, வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அருண் தபசிகளுக்கு, அருண் தபசிகளுக்குன்னு அருண் அன்னட வகை சேர்த்துட்டார். அருண் தபசிகளுக்கு அரிய தவம் மேற்கொண்டவர்களுக்கு இந்த தாவை இங்க கொண்டு அருந்த பசி இல்லையா, சாப்பிடறதுக்கு பசியே வராதான் அவளுக்கு. ஏன்னா எப்பவும் பகவானுடைய ஐக்கியமாய் பகவானையே நினைச்சிருக்கனால அருண் தபசிகளுக்கு அருந்த பசி இல்லை அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்றார். அதெல்லாம் வந்து ஒரு சாத்துரியமான சொல் விளையாட்டு இல்லையா. அதுக்கும் பெரிய ஞானம் வேணும், அதுக்கும் பேரு அறிவு வேணும் இல்லையா. அதுக்கு அப்புறம் வந்து சாரூபம் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். சாரூபம் அப்படின்னாக்க தன்னுடைய உருவத்தை தந்து விட்டது. மலையானது தன்னுடைய ரூபத்தை, சாரூபம், சாரூபியம் அப்படின்னு சொல்ற சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ்ல சாரூபம் அப்படின்னு சொல்லுங்க. தன்னுடைய உருவத்தையே, தன் உருவத்துக்கு சமமானத ஒரு இதைய, அதாவது இதுக்கு அது உபமானம் அப்படின்னு சொல்ற மாதிரி முனிவர்களுக்கு மலை உபமானமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி ஒரு நிலையை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலை இப்ப நம்ம பதம் பதம் பார்க்கலாம். அரண் கையிலையும், இந்த அரண் கையில இருந்து 4வது லைன்ல இருக்கு. தந்ததால் அரண் கையிலையும் இருக்கு இல்லையா 4வது லைன்ல. அது அரண் கையிலையும் அந்த சிவபெருமானுடைய அவன் வீற்றிருக்கக்கூடிய அந்த கைலாய மலையையும், வெந்த நீற்று ஒளி வெண்மையும், வெந்த திருநீற்றினுடைய ஒளியை போல வெண்மையையும், விமலனை அகம் கொண்டு, அப்பேற்பட்ட நிர்மலனாக அந்த இறைவனை தன்னுடைய ஹிருதயத்திலே வைத்துக் கொண்டு, அந்தமின்றியே அசைவர இருக்கை, அந்தமில்லையென அழிவு இல்லாமல் அசைவர அசையாமல் இருக்கையும் இருப்பதினாலும், அருவி வந்த கண்களும் கொண்டு, அருவின நீர்வீழ்ச்சிகள், அந்த நீர்வீழ்ச்சிகள் வருகின்ற இடங்களை கொண்டுன இங்க வந்து மலையிலேயும் நீர்வீழ்ச்சி வருது. இவருடைய கண்களில் இருந்தும் அருவியாக அந்த கண்ணீர் கொட்டுகிறது. கொண்டு கண்களும் கொண்டு அருவி வருகின்ற இடங்களையும் கொண்டு, அவன் இருக்கும் மாதவருக்கு, அவன்னா அந்த இடத்துல, அங்கன அந்த இடத்துல அங்கனே அப்படின்னு இல்லையா, அங்கன இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவோம். அங்கனம்னா அவ்வாறுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. இது அங்கனம்னா அந்த இடத்துல, அங்க இருக்கக்கூடிய மாதவர்க்கு, பெருமை மிகுந்த அந்த முனிவர்களுக்கு, தபசிகளுக்கு, அரிய தபசை பண்ணக்கூடிய பெண் அந்த முனிவர்களுக்கு அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலையானது தன்னுடைய உருவத்தை, தனது சாரூபம் தந்தது, தன்னுடைய
பதவியை கொடுத்தது, தன்னுடைய ரூபத்தை கொடுத்தது, தனக்கு இணையான ரூபத்தை அவருக்கு கொடுத்தது. தானும் அசையாமல் இருக்கிறது, இந்த தபசிகளும் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகல, அவளும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகல. அந்த மலையும் சிவபெருமானை தன்னிடத்தே கொண்டுள்ளது. இந்த முனிவர்களும் தன்னுடைய மனதுக்குள்ளே இந்த சிவபெருமானை நிலையாக நிறுத்தி இருக்கிறார்கள். இதுவும் வெள்ளவிலேன்னு அந்த பனியினால் மூடப்பட்டு அப்படியே ஜொலிக்கிறது, வெள்ளை கீற்று மாதிரி ஒலிக்கிறது. அந்த ஒளி போலவே இவர்களும் விபூதியை அணிந்து கொண்டு அதனால் ஒளி பொருந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எண்ணத்துல வேற எந்த விதமான சலனமும் இல்லை, அந்த மலைக்கும் எந்த விதமான சலனமும் இல்லை. இதுல இருந்து என்னன்னா இருவரும் ஒன்று, இருவரும் இணை, இதுக்கு அது சமம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக தனது ரூபத்தையே அந்த மலையானது அந்த முனிவர்களுக்கு கருணையோடு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு புது வியாக்கியானத்தை அவர் கொடுக்கிறார். அடுத்த பாடல் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதேதான். இந்த பாடலுடைய ஒரு கராளரி மாதிரிதான் இருக்கு. ஆங்கு வெண் துயில் விரித்த என கல்லன வார்த்து வீங்கு காலன் அருவி திரள் வெள்ளமே அன்றி ஓங்கு நான்மறை குடுமியினுள் ஒளி நோக்கி தூங்கு மாதவர் கண்களும் சொரிவன வெள்ளம். அந்த மலையில எப்படி இருக்கிற அந்த பனி படர்ந்து இருக்கிறதுனால வெள்ளையான ஆடை அது மேல போச்சுன போல இருக்கான். அப்புறம் அது உள்ளன்னு ஒரு ஓசை சொல்லி திறந்துலயே அந்த ஓசையோடு சேர்ந்து அந்த கால்வாய்கள் எல்லாம் கொண்டு அந்த கால்வாய்கள் எல்லாம் ரொப்பி அதுல எல்லாம் நீர் போகும்படியாக பண்ணியிருக்கான். அது அந்த நீர் வெள்ளத்தை சொரிந்ததோட அந்த அருவிகள் அந்த நீர் அந்த ஓடைகளிலே நீரை நிரப்பி அந்த ஓடைகள்லாம் சல சல சலசன சத்தத்தோட போயின்னு இருக்கு. அது எப்படி இருக்குன்னா உயர்ந்த 4 வேதங்களினுடைய முடிவாக விளங்கக்கூடிய உபனிஷத்துங்களின் சாரமாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய உள் ஒளியை உணர்ந்து அதுல மனம் அழிந்து பெரிய முனிவர்கள் கண்கள் இருக்க அதுவும் ஆனந்த வெள்ளத்தை சொரிந்தது. இதே மாதிரி எப்படி அந்த மலை அந்த அருவிகள் என்ற ஆனந்த வெள்ளத்தை சொரிகிற மாதிரி இந்த முனிவர்கள் மனத்திலிருந்து ஆனந்த வெள்ளம் சொரிந்தது. கண்கள் நீரை பெருக்கின. எப்படி ஓசையோடு அந்த கால்வாய்கள் அந்த அருவிகள் போய் சேர்ந்த மாதிரி இவ கண்ணிலேருந்து விழுந்த கண்ணீரும் கீழே ஒரு அருவி மாதிரி கொட்டி அதுவும் ஒரு சின்ன ஓடை மாதிரி போயின்னு இருக்கு. அப்படி அவளறியாத கண்ணீர் பெருகிறது. அப்படி நீர் வெள்ளத்தோடு மலை எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்கு. இது யார பத்தி அப்படின்னா அந்த பரமேஸ்வரனை 4 வேதங்களின் முடிவாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத்துகளின் சாரமாக விளங்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை தாங்கி இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையும் அந்த பரசிவனை தன்னுடைய மனத்துக்குள்ளே எண்ணி எண்ணி ஆனந்த கண்ணீரை சொரிகின்ற அந்த முனிவர்களுக்காக அவர்களுடைய உள்ளத்தையும் ரெண்டையும் பார்க்கும்போது 2 சமமாக இருந்தது. வெண் துயில்னா வெண்மையான ஆடை, துயில் அப்படின்னு ஆடைன்னு அர்த்தம். காலருவி திறன்னா கால்வாய்களை உடைய அருவிகள் அப்படின்னு அர்த்தம். குடுமி அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல என்னன்னா உச்சி குடுமின்னு சொல்றாலே, உச்சியில் வைத்த குடுமின்னு சொல்றாலே, தலைதான் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு அவையார் சொல்றார். என்ஜான் தான் அதாவது எறும்பும் தன் கையால் என்ஜான் அப்படின்னு ஒரு இடத்த வச்சிருவார். எறும்புக்கு ஒரு கை இருந்தா அது தன்னோட உடம்பு அளந்து பார்த்தோன்னா அது கையால 8 ஜான் இருக்குமா. அதனால எந்த பிராணியும் அதோட கையினால அந்த ஒரு கையினாதான் உள்ளங்கை அப்படி வச்சுக்கலாம், விருத்த உள்ளங்கை, அதால 8 ஜான் தான் இருக்கலாம். மனுஷா கூட நம்ம எண்ணலாம் என்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம்னா அவ கையால 8 ஜான் தான் இருக்கலாம். அதுதான் ஒரு ஜான் அப்படிங்கிறதுக்கு 9 இன்ச் அப்படின்னு வச்சிருக்கா இல்லையா. அது மாதிரி இங்க குடுமி அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தலைதான் உச்சி. அந்த உச்சியில கடைசியில தலையில குடுமி வச்சுக்கிறா இல்லையா. முன் தலை அவ எடுத்திருப்பா, ரோமங்கள் எல்லாம் எடுத்திருப்பா. பின் தலைக்கு பார்த்தா அந்த சிக்கை வச்சிருப்பா. குடுமின்னா சிக்கைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா அங்கதான் ஸ்டோரேஜ் இருக்கு. கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறது சூரிய கிரகணத்தெல்லாம் சூரியனுடைய ஒளியிலிருந்து தியா யா நக பிரச்சோதயாத் இல்லையா. தியா நகா பிரச்சோதயாத் நம்முடைய புத்தியை தூண்டட்டோம்னா அவர் அறிவை தூண்டி விட்டு உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்றதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கார். அது எல்லாம் பின்மண்டல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இடது பக்கம் பாதி வலது பக்கம் பாதி, இது ஒரு சமாச்சாரம் அது ஒரு சமாச்சாரம்லாம் சொல்றாரு. அப்படி குடுமி அப்படின்னு சொன்னாக்க தலை உச்சின்னு அர்த்தம். இங்க
வேதத்துடைய குடுமி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான்மறை குடுமி அப்படின்னு சொன்னா அந்த 4 வேதங்களுடைய சிரமாக இருக்கக்கூடிய, அது உச்சியாக இருக்கக்கூடிய, அதுக்கு சிகையாக விளங்கக்கூடிய, சிகரமாக விளங்கக்கூடிய அந்த உபனிஷத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். அதை எல்லாத்தையும் உணர்ந்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே அதை லயித்து ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஆனந்த வெள்ளத்தை கண்கள் சொரியக்கூடிய நிலையில் இந்த முனிவர்களும் தங்கி இருந்த அப்பேற்பட்ட கைலாய மலை அப்படின்னு சொல்ற. அந்த மலையில இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருந்தது, அது எப்பேற்பட்ட மலைன்றத நம்ம அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்கறதுக்கு இருக்கோம். அது வரைக்கும் ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருபியோ நம. ராம் ராம்.